ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாங்காய் ஊறுகாய். இப்போ வந்து மாங்காய் சீசனில் அதனால நம்ம மாங்காய் ஊறுகாய் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாங்காவை எடுத்து ஒரு 2 மாங்காய் எடுத்திருந்தேன்னா எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஊறுகாய்க்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மாங்காவை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் ஒரு செம்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிளேட் மட்டும் இட்லி பிளேட் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மாங்காவுமே இந்த ஒவ்வொரு குழிகள்லையும் சேர்த்துடலாம். மாங்காய் வந்து நம்ம நார்மலாக தூளெல்லாம் சேர்த்துட்டு தாளித்து போடுறத விட ஊறுகாய் இந்த மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய் ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா போகாது. அதனால் இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வெந்து வரட்டும். சரியாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துலேயே நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ வந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து நல்லா வெந்திருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்பவே அடுப்பில் விட்டுட்டிங்க அப்படின்னாலும் ரொம்ப குழஞ்சி போயிடும். கரெக்டாக அந்த பதத்துக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து கடுகும் 1 டீஸ்பூன் வந்து வெந்தயமும் சேர்த்துருக்கேன். 2யும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கடுகு வந்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து கசப்பு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்தயமும் பொன்னிறமாக வரணும். கடுகும் வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கூட எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அடுத்து நம்ம வேக வச்சுருக்க மாங்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் கல் உப்பு எடுத்திருக்கேன். கல் உப்பு சேர்த்துட்டு கை வச்சு எப்பயுமே வந்து கலக்காதீங்க. ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி கரண்டி ஸ்பூன் எதுனாலும் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் ஊறுகாய்க்கு வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நாள் வரை கெடாமல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அப்போ நல்லெண்ணெயில் நான் சேர்க்கல. ஆயில் சேர்த்துட்டு அது நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தூள் சேர்க்கும் போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைனா தூள் வந்து டக்குனுமே வந்து கரிஞ்சு போயிடும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா, அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சிட்டோன்னே நிறையாவும் சேர்த்துடக்கூடாது. எந்த அளவு மாங்காய் இருக்கோ அந்த அளவு தான் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் அது வந்து கசப்பு தன்மை ஆகிடும். அதனால் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே அந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஊறுகாய் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ வந்து இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம உப்பு போட்டு வச்சுருக்கோம்ல மாங்காய், அதை உள்ளே சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா மேலேருந்து கீழே நல்லா கிண்டி விட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மாங்காய் ஊறுகாய் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி 6 மாதம் வரையும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். மாங்காய் சீசன்லேயே நம்ம பல்காக செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து மாங்காய் சீசன் முடிஞ்சுமே நம்ம மாங்காய் ஊறுகாய் நம்ம வீட்டில் போட்டது ரொம்ப சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையுமே வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப டைம்லாம் எடுக்காது இது செய்கிறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு வேறு சைடிஷே தேவையில்ல. இந்த மாங்காய் ஊறுகாய் இருந்தால் போதும். எந்த சாதமாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்றலாம். அதுவும் தயிர் சாதம், வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரை இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் கூட கெடாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.